அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/4/2024 வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான அனுகூலங்களும் நன்மைகளும் கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ குரு மேதா தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். நாளை சுபமுகூர்த்த நாள். இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் 12ஆம் நாள். இன்று காலை 6:51 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று அதிகாலை 12:48 வரை சுவாதி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொந்த பந்தங்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் இருந்த இழுபறி நிலை நீடிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறிகள் குறையும், அனுகூலத்தை தரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு சக வக்கீல்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, நல்ல தகவல்கள் வருகின்ற நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த தடைகள் குறையும். நல்ல வரன்கள் அமையும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், டீ ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஏர்லைன்ஸ், ஹார்பர் மற்றும் ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தனியார் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, ஆரோக்கியம்
விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு உணவு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. வீண் அலைச்சலை தவிர்க்க வேண்டிய நாள். டென்ஷனை குறைக்க வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே படித்துவிட்டு அங்கு வேலை தேடுவோருக்கு, ஃபுல் டைம் ஜாப் ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று கார் டிரைவராக இருப்பவர்கள், பஸ் டிரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் வைத்திருப்பவர்கள், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சிம்ம ராசி என்பர்களை சிறப்பான நாள். நல்ல செய்திகள் உண்டு. காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்றவற்றில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்கள், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. இன்று நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். காதலர்களுக்கு இனிமையான நாள். இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். இன்று ஹோமியோபதி, யுனானி, சித்தா, ஆயுர்வேதம் போன்ற மாற்று மருத்துவம் செய்யும் மருத்துவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகக்கூடாது. எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டிய நாள். இன்று இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்றவற்றில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடக்கூடாது. கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதிலே சில தடைகள், தாமதங்கள் வந்து சேரும். டைவர்ஸுக்கு காத்திருப்பவர்கள், அதாவது டைவர்ஸ் அப்ளை செய்து காத்திருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, முன்னேற்றகரமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு. சொந்தமாக வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய சுய ஜாதகத்திலே
அனுகூலமான தசாபுத்தி மற்றும் கோச்சார ரீதியான கிரகங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். இன்று பிள்ளைகள் குழந்தைகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இதேபோல் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பணவரவு உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்கள் உதவி செய்வார்கள். சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபம் குறையும். சொந்த வீட்டில் இருந்து வேறு வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வரும். வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டென்ஷனை குறைக்க வேண்டும். மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. கிளினிக் நடத்துபவர்களோ ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் குறையும். தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடும். அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகக்கூடாது. கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருக்கும். பேசி தீர்த்து கொள்ளுங்கள். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டிலே சில சங்கடங்கள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போக வேண்டும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு விரய செலவுகள் உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். ஸ்டீல் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். குறிப்பாக CICWJ CFA படிக்கும் மாணவர்கள், IAS IPS IFS படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வருகின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாள். R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ காளியம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.